வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 24 லெசன் பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகள் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஸோ 2 லெசனும் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? குட் மார்னிங் டு ஆல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேசாம் ஆண்டு தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத் ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் சி, 1994. தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத் ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1994. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் ஏ, ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்தவர் ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அந்த இயரும் நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வருஷத்தில் உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்தவர்னு கேட்பாங்க. அது அறிமுகம் செய்தவங்க யாரு கேட்பாங்க, அந்த வருஷம் என்னான்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் பி, ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் பாருங்கள். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை செயல்படுத்தினார்? ஆன்சர் சி, பெரியார். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை செயல்படுத்தினார் பெரியார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், குழாய் மூலம் குடிநீர்னாவே பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இயர் பாருங்கள், 1919. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் காலத்தில் கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? இந்த கொஸ்டின் நம்ம எல்லா லெசன் நம்ம பார்த்துருப்போம். இதோட 3வது லெசனில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடவோலை முறை ஆல்ரெடி நம்ம அந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு யாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் என்னோட டெஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸில் எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி குடவோலை முறைனா என்னன்னு சொல்லியிருப்பேன். அது கிராம நிர்வாக குழு குறிக்கிறதுக்காக குடவோலை முறை சொல்லுவாங்க. அது இல்லாமல் குடவோலை முறை எங்கே கண்டுபிடிச்சிப்பாங்க அந்த ஒரு பிளேஸை சொல்லியிருப்போம். அது இல்லாமல் குடவோலை முறை எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தோன்னா சோழர் காலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இதோட 3ஆவது டைம் இந்த குடவோலை முறை படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் சோழர் தான். 5வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 6வது கொஸ்டின் ஏ பாருங்கள். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என்று அழைக்கிறார்? அடுத்து 6ல் பி பாருங்கள். தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் உள்ளன. எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஓகே, இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 6A பாருங்கள். மாநகராட்சியின் தலைவர் யாருன்னா மேயர். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளனன்னா 21 மாநகராட்சிகள். ஓகேங்களா? 21 மாநகராட்சிகள் உள்ளன.
அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 21 மாநகராட்சிகள் என்னன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஆவடி, ஒசூர், நாகர்கோவில், தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர் மற்றும் சிவகாசி. ஸோ 21 மாநகராட்சிகள் உள்ளன. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின் பாருங்கள். அரசுக்கும் மாநகராட்சிக்கு உறுப்பினர்களுக்கும் இடையே ஓர் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. ஆன்சர் ஏ, மேயர். அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக மேயர் செயல்படுகிறார். ஓகேங்களா. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. மே 1 அந்த என்ன தினம் சொல்லுங்கள். அக்டோபர் 2, நவம்பர் 1, மார்ச் 22. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பி, 2, 3, 4, 1. மே 1 உழைப்பாளர் தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி தினம். இப்போ வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்பு பற்றி தான் இப்போ கிளாஸ் வந்து படிச்சிருக்கோம். பட் உள்ளாட்சி தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 1. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஓகேங்களா. அந்த தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எந்த மந்தில் எந்த டேட்டில் வந்திருக்குன்னு கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் காலத்தில் இருந்து உள்ளாட்சி அமைப்பு பற்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேற்கு கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ஓகே, ஆன்சர் பி, சோழர். சோழர் காலத்தில் தான்ப்பா உள்ளாட்சி அமைப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது எங்கே கல்வெட்டு கிடச்சிருக்குன்னு காஞ்சிபுரத்தில் உத்தரமேர் கல்வெட்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. உள்ளாட்சி அமைப்பு சம்மந்தமாக சோழர் காலத்திலே கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், 10ல் ஏ பாருங்கள், 10ல் பி பாருங்கள். 2 கொஸ்டின். இப்போ வந்து 10ல் ஏ பாருங்கள். கிராம சபை கூட்டங்கள் ஒரு வருடத்தில் எத்தனை முறை நடைபெறுகின்றன? அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 10ல் பி பாருங்கள். இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு தொடங்குச்சு? அது அந்த சட்டத்து எந்த இயரில் வந்துச்சு? மாகாணங்களின் தன்னாட்சி அறிமுகப்படுத்தியது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10க்கு ஏ பார்க்கலாம். அதாவது 10A பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 6. கிராம சபை கூட்டங்கள் ஒரு வருடத்தில் 6 முறை நடைபெறுகின்றன. ஓகேங்களா. இந்த கூட்டம் வந்து எத்தனை முறை நடக்குதுன்னா 6 முறை நடக்குது. அது என்னென்ன அந்த எந்தெந்த அந்த வருஷத்தில் பாருங்கள் எந்தெந்த மந்தில் வந்து நடக்குது மட்டும் நான் எந்தெந்த மந்தில் நடக்குதுன்னா ஜனவரி, மே, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், மார்ச் இந்த 6 மாதத்துலேயும் நடக்குது. ஓகேங்களா. அந்த கிராம சபை கூட்டங்கள் வந்து 6 மாதத்தில் நடக்குது. அதாவது 6 முறை நடைபெறும். ஓகேங்களா, வருஷத்துக்கு. அடுத்த கொஸ்டின் பி பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா, 35. அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின் பாருங்கள். வேறற்ற பொருட்கள் திட்டக்குழுவால் நியமிக்கப்படுவதல் குழு எது?
ஆன்சர் சி ஜிவிகே ராவ் குழு. ஓகேங்களா, ஜிவிகே ராவ் குழு. ஓகேங்களா, வேறற்ற பொருட்கள் அப்படின்னாவே ஜிவிகே ஞாபகம் வச்சுக்கணும். திட்டக்குழுவானாலும் ஜிவிகே தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பாருங்கள். 12வது கொஸ்டினுக்கு பொறுத்துக. ஏ வந்து பாருங்கள், பல்வந்தராய் மேத்தா குழு 1957. அடுத்து பி பாருங்கள், அசோக் மேத்தா குழு வந்து 1977லேருந்து 1978 என்ன நடந்துச்சு. ஜிவிகே ராவ் குழு வந்து 1985. எல்எம் சிவினா குழு வந்து 1986. சிங்வி குழுனா 1986. ஓகேங்களா, அது என்னென்ன கொண்டு வந்தாங்க, அந்த குழுவில் என்ன நடந்துச்சு மட்டும் பொறுத்துக பண்ணுங்கள். ஆன்சர் பி 3, 4, 1, 2. பல்வந்தராய் மேத்தா குழு வந்து 1957 என்ன இது கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. அது ஃபுல் சென்டென்ஸ் இருக்கும், பட் ஷார்ட் ஃபார்மாக வச்சுருக்கேன். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. ஓகேங்களா, இந்த இயரில் அவர் கொண்டு வந்த குழு என்னென்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. ஓகேங்களா, அடுத்து அசோக் மேத்தா வந்து குழு வந்து அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா 2 அடுக்கு முறை அரசியல் கட்சி. ஓகேங்களா, 2 அடுக்கு முறை அரசியல் கட்சி. ஜிவிகே ராவ் குழு வந்து திட்டக்குழு. நான் சொன்னீங்களா அந்த கொஸ்டின், திட்டக்குழு. ஓகேங்களா, எல்எம் சிங்வி குழு வந்து சட்ட திருத்தங்கள், அதாவது 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் இப்போ 73 இப்போ 13வது கொஸ்டின் பாருங்கள். 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. ஆன்சர் டி 1992 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா, ஆக்சுவலி நம்ம வந்து பொறுத்துகவே பார்த்தாச்சு. எல்எம் சிங்வி குழு வந்து அவர் தான், அந்த குழுவில் தான் 73லேருந்து 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் வந்து இருந்துச்சு. பட் அந்த வருஷம் என்னது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போனா 1992. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள். கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்டு கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யார்? கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யார்? ஆன்சர் சி காந்தியடிகள். கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யார்னா காந்தியடிகள். ஓகேங்களா, அடுத்து 15வது கொஸ்டின் கூற்றுகளை கவனி. கூற்று 1, 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. கூற்று 2, 1957 சமூக அபிவிருத்தி திட்டம். கூற்று 3, 1953 தேசிய நீடிப்பு சேவை. ஓகேங்களா, இதில் எது கரெக்டு தப்புன்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் சி கூற்று 1, 3 மட்டும் சரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 ரைட்டு, 3 ரைட்டு, 2 மட்டும்தான் தப்பு. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 பாருங்கள். கூற்று 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது ரைட்டு. 1953 தேசிய நீடிப்பு சேவை, அது ரைட்டு.
செகண்ட் கூற்று மட்டும் செகண்ட் பாருங்கள். 1957 இருக்குது பார்த்தீங்களா, 1952 சமூக அபிவிருத்தி திட்டம். ஓகேங்களா, 52 சமூக அபிவிருத்தி திட்டம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுவது. ஆன்சர் பி, நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்த கொஸ்டின் 17வது பாருங்கள். பொறுத்துக. தமிழ்நாடு நிகர நாட்டு உற்பத்தி, மேம்பாடு, தள வருமானம், மனித வளம். ஓகே, ஆன்சர் பி, 4 3 1 5 2. 4 3 5 4 3 1 5 2. ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உயர் கல்விக்கான சேர்க்கை. ஓகேங்களா. இந்தியாவில் உயர் கல்விக்கான சேர்க்கை எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு தான் ரொம்ப பெஸ்ட்டானது. அடுத்து நிகர நாட்டு உற்பத்தினா நாட்டு வருமானம். ஓகேங்களா, நாட்டு வருமானம். நிகர நாட்டு உற்பத்தினா நாட்டு வருமானம். மேம்பாடுனா முன்னேற்றம். மேம்பாடுனா முன்னேற்றம். தலா வருமானம்னா சராசரி வருவாய். ஓகேங்களா, சராசரி வருவாய். மனித வளம்னாவே சிறந்த சுகாதாரம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம். ஆன்சர் டி, கேரளா. இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா. 2011 ஓகேங்களா, 2011 வருஷத்தில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் எதுனா கேரளா. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பர்சன்டேஜ்னால் 94 இருக்குது இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நம்ம இந்தியா கூட தமிழ்நாடு கூட 80 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது கேரளா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின் பாருங்கள். பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். ஆன்சர் டி, புதுப்பிக்க இயலாதது. ஓகேங்களா, புதுப்பிக்க இயலாதது. அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின் ஏ பாருங்கள். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஆன்சர் ஆன்சர் டி, புதுடெல்லி. மனித வள மேம்பாடு அமைச்சகத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 20 பி பாருங்கள்.
இந்தியாவில் அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பு கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் பி, தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பு கொண்ட மாநிலம் எதுனா தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 21வது கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள். 1972 என்ன சட்டம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். 1974, 1980, 1986, 2002. ஆன்சர் பி, 3452. ஆன்சர் வந்து பி, 3452. பார்க்கலாமா? இப்போ வந்து 1972 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம், 72 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், 74 நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம். ஓகேங்களா? 74 நீர் பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? அடுத்து 80 வன பாதுகாப்பு சட்டம், 72 வன விலங்கு பாதுகாப்பு சட்டம், 80 வன பாதுகாப்பு சட்டம், வனம் பாதுகாப்பு சட்டம், 86 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், 86 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், 2002 பல்லுரிமை பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின் பாருங்கள். அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. ஆன்சர் ஏ, கார்பன் டை ஆக்சைடு. அனல் மின் நிலையம் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு பிரிவு காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்துகிறது. ஆன்சர் பி, 51A ஜி. 51A ஜி. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51A ஜி காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க வலியுறுத்துகிறது. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். 24வது கொஸ்டின் பாருங்கள். அமர்த்தியா சென் எழுதிய புத்தகத்தின் பெயர்? ஆன்சர் ஏ, அண்ட் அன்சர்டைன் கிளாரி. அமர்த்தியா சென் எழுதிய புத்தகத்தின் பெயர் அண்ட் அன்சர்டைன் கிளாரி. அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின் பாருங்கள். 25ல் ஏ, 25ல் பி இருக்குது. ஸோ 2 கொஸ்டினும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் எவை? ஆன்சர் சி, காகிதம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் வந்து காகிதம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னால் என்னென்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மரம், காகிதம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள். ஓகேங்களா? புதுப்பிக்க இயலாத வளங்கள்னால் கண்ணாடி, உலோகங்கள்,
நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு, டீசல். இது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னா காகிதம், சூரிய சக்தி, மின்சக்தி, காற்று சக்தி, நீர், மரம். ஓகேங்களா? இது வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா காகிதம். ஓகேங்களா? அடுத்து 25 பி பாருங்கள் கொஸ்டின். தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் டேஷ் மெகாவாட் கொண்டுள்ளது. ஆன்சர் ஏ 1697 மெகாவாட் கொண்டுள்ளன. ஓகேங்களா? சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் மெகாவாட் எவ்வளோ இருக்குன்னா 1697 வந்து மெகாவாட் இருக்குது. ஓகேங்களா? அந்த நாள், அந்த டேட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இயர், இந்த நாள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நாளைக்கு டே வந்து 25, லெசன் வந்து 50 லெசன் வந்து நாளையோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து 3 லெசன் இருக்குது. அது என்னென்ன லெசன் வந்து சொல்லிடுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு லெசன் வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, அந்த ஒரு லெசனும். செகண்ட் லெசன் வந்து பணம் மற்றும் கடன், அந்த லெசனும். மூணாவது வந்து தமிழகத்தின் வேளாண்மை, வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தின் வேளாண்மை. ஸோ 3 லெசன் படிச்சுட்டு வந்துங்க. நாளையோட 50 லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. நம்ம வந்து டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக 25 டேஸ் வந்து 50 லெசன் வந்து ஃபினிஷ் ஆக போகுது நாளையோட. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க, கொஸ்டினோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆன்சரோட. பட் May 1 உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகிட்டா இருக்கும். நீங்கள் வந்து அந்த கொஸ்டினும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.